வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம்தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்க எப்படி இருக்கு? என்னங்க குரு உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எல்லாமே சூப்பராக தொட்டதெல்லாம் தொடங்குது. உங்கள் காட்டில் பணமழை தான் நல்லா போயிட்டுருக்கு. அதாவது இருக்கிற ராசிங்களில் ஒரு ராசிக்கு ஸ்மூத்தாக நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்குன்னா துலாம் தான். ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்க டைம். அதுவும் என்ன முக்கியமாக சொல்கிறேன்னா அந்த பணம் விஷயம். கையில் பண நடமாட்டம் நல்லா இருக்குது. குடும்பத்துலேயும் ரொம்ப 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 நல்ல சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா பிஸ்னஸ் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் விஷயத்தில் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதில் தான் கொஞ்சம் குளறுபடிகள் வரும். மற்றபடி தொழில் முன்னேற்றம்ன்றது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் திருமணம் சார்ந்து திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இது சுக்கிரன் வீடு. சரிங்களா? சுக்கிரன் வீடு, ஆண் வீடு, சுக்கிரன் வீடு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. இவங்க பேசுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாடுவாங்க, பாடாதவங்களும் நல்லா பேசுவாங்க. இவங்க பேசுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால ஜனங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் லவ் ஏற்கனவே பண்ணுறீங்கன்னா அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டைமாக இருக்குங்க. இது பண நடமாட்டம் நல்லா இருக்கும். நீங்கள் இது கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமுங்க இது. நீங்கள் என்ன வீடு, வண்டி எதனா வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். அது ஸ்டாக் மார்க்கெட்டு, இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் தாராளமாக பண்ணலாம். புதுசாக எதனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ப்ராஃபிட் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம். இப்போ இதில் நிறைய பேர் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ், இப்போ நிறைய ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அது இப்போ ஃபுல்லாக ஃபைலிங் பண்ணுற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் இப்போ நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நான் தனியாக ஒரு ஆஃபீஸ் வைக்க தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைப்பாங்க. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது இப்போ ஆன்லைனாக வந்துட்ட பிறகும் சூப்பராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தாராளமாக பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம். அதான் சொல்ல, ப்ராஃபிட் மைண்டில் இல்லாமல் பிஸ்னஸ் நான் ஒரு 2 வருஷத்துக்கு நான் ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்காமல் பிஸ்னஸை மட்டும் முன்னேற்ற போகிறேன்னா இது ஒரு பர்ஃபெக்டான டைம் இது. இன்னொன்று அதை சொன்ன, இப்போ பிஸ்னஸோ வேலையோ எது சம்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா முயற்சி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் அம்மாவோ இல்லை அப்பாவோ, அண்ணன் தங்கச்சிங்க, யாராவது ஏதாவது பர்சனல் சைடில் இருந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஹெல்ப்பு இருக்கும்போது டக்குன்னு எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இன்னொன்று, இதில் யாராவது திருமணம் ஆனவங்க யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் மகப்பேருக்கு ட்ரை பண்ணலாம். சொன்ன லவ்வை யாருன்னா அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணும், வீட்டில் பேசணுன்னாலும் தாராளமாக பேசலாம். வீட்டில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா
துலாமுக்கு வந்து இப்போ வந்து நிறைய மறைமுக எதிரிகள் தான் இருப்பாங்க. துலாம் சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தராசு ஒரு பேலன்ஸான பர்சனாக இருப்பாங்க. அதனால ஒரு நல்ல மரியாதை இருக்கும். இவங்க துலாமுக்கு மேலே நிறைய நல்ல மரியாதை இருக்கும். ஒரு நாட்டாம மாறுங்க, நாட்டாம தீர்ப்பை மாற்று சொன்னாலும் தீர்ப்பு சொன்னது தான்டான்ற மாதிரி துலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு எதிரிகளும் அதிகமாக சம்பாரிச்சுப்பாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு பாலிடிக்ஸ் உள்ளேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் சம்மந்தப்படலைன்னா அது உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் சம்மந்தப்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அது நீங்கள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது நல்லது. ஏன்னா எதிரிகள் தொல்லை தான் ஜாஸ்தி. இன்னொன்று ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னது தான், இவங்களுக்குலாம் வந்து இந்த டயபெட்டிஸ் ட்ரிகர் ஆகிறது, டயபெட்டிஸால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு மெடிசனாக சார்ந்து இல்லாமல் சித்தா, ஆயுர்வேதா, ஃப்ளவர் மெடிசன் உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு ஹெல்த்து வந்து பர்மனெண்ட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப டஃப்பான டைம் அப்படின்னா குருமார்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. குருமார்கள் வழிபாடு, ஆஃபீஸ் அந்த சீனியர்ஸ், உங்கள் மேனேஜர் சீனியர்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் வாங்கலாம். ஆஃபீஸ்லேயோ வேலையிலையோ மென்டர்ஸ் இவங்ககிட்ட கேட்டு நீங்கள் நிறைய பயன்பெறலாம். அதனால் தாராளமாக செய்யுங்க. குருமார்கள்னால் நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷிகளோ முனிவர்களோ இல்லை அந்த நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சவங்களுடைய லிஸ்ட் எடுங்க, கூகுளில் தேடி பாருங்கள். அது சொன்ன தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஜீவசமாதி கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் அதை எடுத்து அங்கே போய்ட்டு நீங்கள் தவம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அந்த சுக்கிரன் வீடு நீங்கள் அதெல்லாம் பழக்கம் இருக்கும், பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னா தாயார் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி தாயாரோட வழிபாடு பண்ணுறது நல்லது. அதை நீங்கள் சுவாதி நட்சத்திரம்னா டிஃபால்ட்டாக பண்ணலாம் இந்த தெய்வத்தை. ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் வந்து அம்பாளை வழிபடலாம். அம்பாளை வந்து ஃபுல் டெக்கரேஷனில் வழிபடணும். ஓகே, எந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து திடீர்னு கோவில் போக முடியல, உடம்பு முடியல சார், கோவில் போக முடியலன்னா வீட்லேயே கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு மேலே அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் தீபம், அதுலேயே கொஞ்சம் இந்த குங்குமாதி தைலம் இல்லை குங்கும பூலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த தன ஆக்கர்ஷணம், வீட்டில் சந்தோஷம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது, சூப்பரான ரிசல்ட் வரும். என்னுடைய விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு, கல்கண்டு இதெல்லாம் போட போட சுக்கிரன் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதாவது கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு கல்யாணம் அமையறதுக்கோ இல்லை குழந்தை பாக்கியம் அமையறதுக்கோ, ஏற்கனவே மேரிட் ஆனவங்க வீட்டில் வந்து நல்ல அந்யோன்யம் இருக்கிறதுக்கும் வீட்டில் சகல செல்வங்கள் சேருறதுக்கு இந்த சுக்கிரன் வழிபாடு, சுக்கிரன் ஆக்டிவேஷன் இதெல்லாம் வந்து பயங்கரமாக வேலை செய்யுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 6 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ரிசல்ட் வருதுன்றதை அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த தெய்வ வழிபாடு பண்ண பண்ண இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்ஷய திருதிகை வருது. வெள்ளிக்காயின், அதுவும் உங்களுக்கு வந்து தங்கத்தை விட வெள்ளிக்காயின் வாங்கி வச்சுங்கன்னா பயங்கரமாக செல்வம் சேரும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய
கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் ஒரு ஒரு இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கு 1,00,00,000 பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துறேன்.